குட்டி கதைகள். ஒரு அமைதியான கிராமத்தில் நிலா மற்றும் வித்யா என்ற 2 தோழிகள் வாழ்ந்தார்கள். இருவரும் ஒரே பள்ளியில் படித்தார்கள். ஒன்றாகவே நடந்து பள்ளிக்குச் செல்வார்கள். ஒரே பெஞ்சில் உட்கார்ந்து படிப்பார்கள். நிலா மிகவும் அழகாகவும் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாள். அவள் மனம் மிகவும் அழகானது. யாருக்காவது உதவி வேண்டுமென்றால் உடனே ஓடிப்போய் உதவுவாள். வித்யாவும் நல்ல மனம் கொண்டவள்தான். தினமும் நிலா வித்யாவுக்கு படிப்பில் உதவுவாள். விளையாட்டு நேரத்திலும் ஓவியம் வரையும் நேரத்திலும் கூட அவள் வித்யாவை தனியாக விடமாட்டாள். ஒரு நாள் பள்ளியில் சில மாணவிகள் நிலாவை பார்த்து, "நிலா ரொம்ப அழகா இருக்கே, அதைப் போலவே உன் மனமும் அழகானது" என்று பாராட்டினார்கள். அந்த வார்த்தைகள் வித்யாவின் காதில் விழுந்தவுடன் அவள் மனதில் ஒரு சிறிய பொறாமை உருவானது. என்னதான் அவள் இவ்வளவு ஸ்பெஷல் என்று அவள் தனது மனதிற்குள் நினைத்து புழுங்கினாள். அந்த சிறிய பொறாமை நாளுக்கு நாள் பெரிதாக ஆரம்பித்தது. வித்யா மெதுவாக மற்ற நண்பர்களிடம், "நிலா எல்லோரிடமும் நல்லவள் மாதிரி நடிக்கிறாள், அவளுக்கு ரொம்பவே தான் ஒரு பேரழகி என்ற நினைப்பு" என்று சொன்னாள். காலம் செல்லச் செல்ல அந்த வார்த்தைகள் சிலருக்கு நம்பிக்கை தர ஆரம்பித்தன. அதனால் நிலாவை பற்றி தவறான எண்ணங்கள் தோழிகளிடையே பரவ ஆரம்பித்தன. இதைக் கண்ட நிலா மிகவும் கவலைப்பட்டாள். நான் அவளுக்கு எப்போதும் நல்லதுதானே பண்ணினேன், ஏன் அவள் இப்படி என்னை அவதூறாக பேசுகிறாள் என்று அவள் மனதில் எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தாள். ஆனால் அவள் ஒருபோதும் வித்யா மீது கோபத்தை காட்டவில்லை. அதே அன்போடும் அதே சிரிப்போடும் அவளுடன் பழகினாள். ஒரு நாள் பள்ளியில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. எல்லோரும் ஆர்வமாக ஓவியம் வரைவதில் மூழ்கியிருந்தார்கள். வித்யாவும் ஒரு அழகான ஓவியம் வரைந்திருந்தாள். ஆனால் திடீரென்று அவள் ஓவியம் தவறுதலாக கீழே விழுந்து கிழிந்து விட்டது. "ஐயோ, என் டிராயிங்!" என்று அவள் கவலையுடன் கூச்சலிட்டாள். அந்த நேரத்தில் சிலர் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டார்கள். அவள் மிகவும் மனமுடைந்தாள். அப்பொழுது நிலா மட்டும் அவளுக்கு அருகே வந்தாள். "கவலைப்படாதே வித்யா, நாம் இருவரும் சேர்ந்து இதை மீண்டும் வரைவோம்" என்று மெதுவாக சொன்னாள். அந்த ஒரு தருணம் வித்யாவின் மனதை ஆழமாக பாதித்தது. அவள் கண்களில் கண்ணீர் பனித்தது. "நிலா, நான் உன்னை பற்றி எவ்வளவு தவறாக பேசினேன். ஆனாலும் நீ எனக்கு உதவி செய்கிறாய். உன் நல்ல மனம் யாருக்கும் வராது" என்று கூறி வருந்தினாள். "எனக்கு உன் மீது பொறாமை இருந்தது, அதனால்தான் இப்படி நடந்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு" என்று அவள் மனதார கேட்டாள். நிலா மெதுவாக சிரித்தபடி, "பரவாயில்லை வித்யா, நீ இப்போதாவது உண்மையை புரிந்து கொண்டாயே, அது போதும்" என்று சொன்னாள். அந்த நாளிலிருந்து இருவரும் மீண்டும் பழையபடி நெருங்கிய நண்பர்களாகிவிட்டார்கள். பொறாமை நம்மை தவறான பாதைக்கு கொண்டு செல்லும். ஆனால் உண்மையான அன்பும் நட்பும் அதை திருத்தி சரியான பாதைக்கு வழிகாட்டும் என்ற முக்கியமான ஒரு பாடத்தை அன்று வித்யா கற்றுக்கொண்டாள். பொறாமை நட்பை உடைக்கும், ஆனால் உண்மை அன்பு அதை மீண்டும் இணைக்கும்.